அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழாவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து விருது வழங்கும் விழாவாகவும் இன்னும் சாருகேசி வெளியீட்டு விழாவாகவும் அவருடைய கம்பெனியின் 17வது ஆண்டு விழாவாகவும் ஜெயச்சந்திரனுடைய பிறந்த நாள் விழாவாகவும் சேர்த்து அத்தனை விழாக்களையும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சந்திரசேகரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற திரைப்பட இயக்குனர், நடிகர், எல்லோரும் அறிந்த திரு பார்த்திபன் அவர்கள் இருக்கின்றார்கள். நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள் இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த அறிஞர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயச்சந்திரன் எங்கள் ஊர் மாப்பிள்ளை. அந்த கொத்தகுப்பம் கிராமத்திலே தான் பிறந்து வளர்ந்து அதனுடைய மனைவி பாலிகா அவர்கள் அங்கே இருந்து வந்தவர். ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் பெருமை அதிகம். அவர் நன்றாக வருவதைக் கண்டு மிகச்சிறப்பாக இந்த தொழிலில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் முன்னேறு தமிழா என்ற இந்த பாடலை எழுதியிருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழன் முன்னேற வேண்டும். நாம் தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர்கள். தமிழ் இயக்கத்திலேயே பாதி நேரம் தமிழுக்கு, மீதி நேரம் தமிழருக்கு என்று சொல்வோம். அந்த தமிழருக்கு என்பது தமிழருடைய முன்னேற்றம்தான். சொல்வார்கள், தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தமிழை நோக்கித்தான், நிலையை நோக்கித்தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு. நாம் முன்னேற வேண்டுமானால், அடிப்படையாக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானால் கல்வியிலே முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். அதை நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அது வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இன்னும் நம்முடைய நாட்டிலே நடக்கவில்லை. இந்தியாவிலே உயர்கல்வி பெறுவடைய எண்ணிக்கையே 27-28% தான். தமிழ்நாடு கொஞ்சம் மேலே இருக்கிறது. நாம் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டுமானால் கல்வியிலே போட்டி போட்டு வெற்றி பெற்றால்தான் பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அரசுகள் இன்னும் முன்வரவில்லை. அவர்கள் முன்வந்து கொஞ்சம் அதிக பணத்தை கல்விக்காக செலவழித்து ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்களுக்கு உயர்கல்வி வரை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் எல்லோருமே மேலே வந்து விடுவோம். நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் போகிறது. நம்முடைய மக்கள் தொகையில் 142 கோடி, 140 கோடிக்கு மேலே 120 கோடி பேர் லோ இன்கம் குரூப் என்று சொல்லுகின்ற மிக குறைந்த வருவாயிலே தான் இருக்கிறார்கள் என்று கணக்கீடு சொல்லுகிறது. ஆக ஒரு 20 லட்சம் பேர் தான் இந்தியாவிலே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆக இந்த நிலை நீடித்தால் இது நம்ம நாட்டுக்கு நல்லதல்ல, வளர்ச்சிக்கு நல்லதல்ல. இதை மாற்ற வேண்டுமானால் அரசு கொள்கைகளும் மாற வேண்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கல்விக்கும் செலவழிக்க வேண்டும். அதையெல்லாம் வற்புறுத்துகின்ற ஒன்றாகத்தான் இந்த முன்னேறு தமிழாவை நான் பார்க்கிறேன். தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் நாம் 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 மடங்கு நாம் வளர வேண்டும். அது செய்ய வேண்டுமானால் எல்லோரும் அதற்காக உழைக்க வேண்டும். மக்களும் உழைக்க வேண்டும், அரசாங்க அதிகாரிகள் உழைக்க வேண்டும், அரசியல் கட்சிகள் அந்த பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். எல்லாம் செய்து கல்வியும் கொடுத்தால் நிச்சயமாக நம்மால் வளர முடியும். அப்படிப்பட்ட தமிழகத்தை நோக்கித்தான் இந்த கல்வி, இந்த பாடல் நம்மை அழைத்து செல்கிறது என்று வைக்கின்றேன். அவருடைய பிறந்த நாள் விழாவிலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.